எனக்கு தேவையா பாரு இது? எனக்கு தேவையா? உன்னால தான் நான் வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா கேட்டுட்டு இருக்காங்கங்க. தேவையா இது? அவன் என்ன, நான் உன்னை லவ் கேம் பண்ண இது பண்ண நான் எங்க சொன்னேன்? அவன் அவ்வளவு பேசுறான், ஃப்ராடு ஈடுங்கிறான். நீ உட்காந்துக்கிட்டு நீ அப்படியே ரொம்ப பொறுப்பான ஆள் மாதிரி காய்கறி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் சொன்னேன் சாண்ட்ரா, நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் பேசக்கூடிய ஆளா? ஏன் வாய் உனக்கு சௌத்தமாக பேச வராதா பாரு? இல்லை நான் சொன்னேன் பேசாதரான்னு சொன்னேன் பேசாதரா. தேவையா இது எனக்கு? இது சாண்ட்ராவின் மனநிலை மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேருடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், இவங்க காதல் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம கெடுத்து விட்டுணும், அதை வந்து இது பண்ண அது வந்து ஒவ்வொருத்தன் நான் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணால், ஐயோ நீங்கள் நேராக குதிங்கன்னு நம்ம வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும். அதுவும் குளத்தில் குதிங்க, செவுத்தில் குதிக்காதீங்க, தரையில் குதிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது ஓன் தலையெழுத்து, குதிச்சுட்டு போ. நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு இப்போ பாரு சொல்கிறதுலாம் நான் வந்து 2 நாள் உன் கூட பேசாத இருந்தேன்னா எனக்கு அவதானே தோல் கொடுத்தா நான் பேசினேன். பாரு, அவன் இப்போவும் பிளேமிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் சாண்ட்ராவை பற்றி. அதாவது கமருதீனுக்கு அவருடைய குற்றத்தை நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இன்னும் 20 வருஷம் பேசுவான். நான் 20 லட்சம் பேக்கேஜ் வச்சுருக்கேங்கிறத சாண்ட்ரா உடச்சி விட்டாங்கிறத இன்னும் 20 வருஷம் பேசிகிட்டு இருப்பான். எடுத்துங்க, அவ்வளோதான். யார் யார் எந்தெந்த முடிவுகள் எடுக்கிறார்களோ அவங்கவுங்க அதுக்கான பலனை அவர்களே அறுவடை செய்து கொள்ள வேண்டும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் சேச்சி கூட தான் நிற்போம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா மாதிரி நின்று அந்த பொண்ணை பாதுகாத்தாங்கங்க. தேவையா அவங்களுக்கு? இந்த கமருதீன் கிட்ட ஃப்ராடுங்கிற வார்த்தையை வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு தேவையா? நான் கேட்குறேன். இது ஒரு போட்டிங்க, இது ஒரு கேம். இப்போ இந்த கேமில் இப்போ நம்மளாம் பாருங்கனால ஒரு ரிவ்யூவர் இந்த பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கே அவமானமாக இருக்கு. அப்போ சாண்ட்ராவுக்கு எப்படி இருக்கும்?